So it is like this kanna. Crude oil furnace la feed பண்றோம். Petroleum at highest degree you get when it goes for highest degree you get petrol. Lowest there is a அதாவது the highest ன்னு சொல்றது descending order சொன்னேன். 400 degrees Celsius you get paraffin wax. So if this is feed this is your main product, this is your byproduct. So main product raw material போடுறேன். அப்படியே byproduct வருது split off pointல product A product B மாறுது. Product A becomes main product, product B becomes byproduct. Joint products la வந்து equal importance இருக்கும் produced simultaneously. Byproducts வந்து will have small economic value incidental to main product. இப்போ joint cost process எப்படி அப்படின்னா raw material feed பண்றேன். You incur joint expenses, labor, overheads, production process is going on. And some split off point la you try to get two things. Some camphor solution அந்த மாதிரி கிடைக்கிறது. So again camphor வந்ததுக்கு you incur some separate expenses for camphor. அதுக்கு selling distribution expenses ஒரு profit margin fix பண்ணி selling price fix பண்றீங்க. Solutionக்கு அதே separate expenses incur பண்ணி ஐயோ சாரிமா சாரி. ஓகே. So joint cost diagram ன்றது this goes like this. இப்போ வந்து let's say crude oil இருக்கு அப்படின்னா crude oil is your raw material getting into furnace at different temperatures, but you are expecting only petroleum from that. But fortunately you get lot of byproducts, gasoline, kerosene, diesel, industrial fuel oil, paraffin wax இதெல்லாமே கிடைக்கிறதுனா it's your byproduct which you would have not expected. அப்பனா என்ன அர்த்தம்னா ஒரு joint cost productல raw material feed ஆனோனே எல்லாமே joint இருக்கும். ஒரு ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல ரெண்டு ப்ராடக்ட்ஸ் வெளியில வரும் ஆர் மூணு ப்ராடக்ட்ஸ் கூட வெளில வரும். ஆனா அதுல ஒரு ப்ராடக்ட் நீங்க நினைச்ச ப்ராடக்டா இருக்கும். அப்போ அதற்கு ஃபர்தரா எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணி அதுக்கு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணி அதுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் போட்டு அதுலேருந்து செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்றதுன்றது வந்து மெயின் ப்ராடக்ட்டுக்கு. அதே மாதிரி பை ப்ராடக்ட்டுக்கு அதே செப்பரேட் எக்ஸ்பென்சஸ் லைக் ஜஸ்ட் சேயிங் பீத்தாம்பரன் போட்டிருந்தேன். செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அந்த பை ப்ராடக்ட்க்கும் ஒரு ப்ராஃபிட் எலிமெண்ட் போட்டு அதுக்கும் வந்து ஒரு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கிறதுன்றது வந்து பை ப்ராடக்ட். அப்போ ஜாயிண்ட் ப்ராடக்ட்ன்றது இது வரைக்கும் இருக்கும். அதோட ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் இப்படி ஆகி ரெண்டு ப்ராடக்டா பிரிஞ்சு தனித்தனியா நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி பொசிஷன் எடுத்துட்டு வருது தான் ஜாயிண்ட் ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ் காஸ்டிங். சரியா? புரியுறதா? இது என்ன சொல்லுவாங்க, இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க, லைக் ரெண்டு பாயிண்ட் இருக்கு. இத வந்து இதுக்கப்புறம் போறது வந்து போஸ்ட் ஸ்பிளிட் ஆஃப்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரீ ஸ்பிளிட் ஆஃப்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். போஸ்ட் ஸ்பிளிட் ஆஃப்ல தான் செல்லிங் எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்றது, சேல் வேல்யூ ஃபிக்ஸ் பண்றது எல்லாம் போஸ்ட் மார்ட்டம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, டெத் ஆன உடனே நடக்கிறது. ஓகே, அதான் போஸ்ட். ஆஃப்டர் யுவர் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட் வாட் எவர் தி எக்ஸ்பென்சஸ் யூ ஆர் இன்கரிங். அப்போ ஜாயிண்ட் காஸ்ட் வந்து எப்படி விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு திங்க் ஃப்ரம் தி பேக்வர்டு. ஃப்ரம் எப்படி சேலுக்கு முன்னாடி என்ன ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கணும், அதுக்கு முன்னாடி எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுவோம். எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் வெளில வந்திருக்கும், அதுக்கு செப்பரேட் எக்ஸ்பென்சஸ். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், ஏதோ ரா மெட்டீரியல் ஃபீட் பண்ணியிருப்போம், ஒரு ப்ராடக்ட் தான் வரும்னு நினைச்சு ரெண்டு ப்ராடக்ட் வந்து அப்பனா ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் வருது இல்லையா, இந்த பாயிண்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா போஸ்ட் ஸ்பிளிட் ஆஃப். இதுக்கு முன்னாடி இருக்கு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் இது எல்லாமே போஸ்ட் ஸ்பிளிட் ஆஃப். ரீகேப் ஆகிறதா மித்ரா, வஷிதா, அக்ஷயா? சூப்பர் கண்ணா. இது ப்ரீ ஸ்பிளிட் ஆஃப்.
ஓகேவா கண்ணா? இந்த ஸ்ட்ரெச் ப்ரீ ஸ்பிளிட் ஆஃப், இது எல்லாமே போஸ்ட் ஸ்பிளிட் ஆஃப். விஷுவலைஸ் பண்ண முடியுறதா? ஓகே ரைட். XY Limited manufactures product A which yields two byproducts B and C. ரெண்டு byproduct விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. B and C ரெண்டு A மெயின் ப்ராடக்ட். ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து 8200 ரூபாய். ப்ராஃபிட் ஆன் ஈச் வந்து 33 1/3%, 25% and 15%. இது மூணும் ஆன் சேல்ஸ். சப்சிக்வெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் as follows. மெட்டீரியல் வந்து 100 ரூபாய், அதாவது இதெல்லாம் வந்து போஸ்ட் எக்ஸ்பென்சஸ், ஸ்பிளிட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். 100 200 450 இங்க, 325 இங்க, 150 இங்க. சரியா? இப்போ இது போஸ்ட் ஸ்பிளிட் ஆஃப். இது என்னது? ப்ரீ ஸ்பிளிட் ஆஃப் 8200ன்றது. ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல இங்க நீங்க இப்படி எழுதிக்கணும். அப்பனா என்ன அர்த்தம்? இப்போ பின்னாடில இருந்து விஷுவலைஸ் பண்ண சொன்னேன்ல, அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு டோட்டலா இதுக்கு? சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? 6000 4000. அப்போ அதுல இருந்து ப்ராஃபிட், அப்ப இதுல இருந்து 33 பண்ணீங்கன்னா இது கிடைக்கும் 4000. செப்பரேட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு? 450 பண்ணீங்கன்னா இதுதான் என்னோட ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 8200 கிடைச்சிரும். யாருக்கு இது என்ன புரியல சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த சம் மட்டும் போடுங்களேன். இப்ப போடுங்க எல்லாரும். இந்த டயக்ராம் போட்டு போடணும் இந்த சம். இப்போ right now I want all of you to put this diagram and do this sum. போடுங்க எல்லாரும். அக்ஷயா கேக்குறதா? அக்ஷயா, அக்ஷயா ஓகே. ஆயிஷா, உங்களுக்கு இந்த டயக்ராமோட இந்த சம் அப்ரோச் புரியுறதா கண்ணா? உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்டா? உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் ஆயிஷா? காஜு கட்லிடா. இத வந்து நீங்க முந்திரி பருப்புன்னு வச்சுக்கோங்கடா. முந்திரி பருப்போட காஸ்ட். இந்த காஜு கட்லின்றது ப்ராடக்டே. காஜு கட்லியோட சேர்த்து முந்திரி பர்ஃபி மாதிரி ஏதோ ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க. காஜு கட்லி ஒண்ணு வருது, முந்திரி பாயசம் வச்சுக்கலாமா? பை ப்ராடக்ட் பாயசம் வருது. ஆனா நீங்க உங்களுக்கு அது வரும்னு எனக்கு தெரியாது. அந்த மெயின் ப்ராடக்ட் முந்திரி காஜு கட்லி, பை ப்ராடக்ட் இஸ் முந்திரி பாயசம். அப்புறம் அந்த காஜு கட்லி வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த செல்லிங் எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணி பண்றீங்க இல்லையா, அது இந்த பார்ட். முந்திரி பாயசம் வந்ததுக்கு அப்புறம் டாப்பிங் பண்ணி அதுல வந்து நெய்யெல்லாம் போட்டு நல்லா ஃப்ளேவர்டா பண்ணி குங்குமப்பூலாம் போட்டு அதுக்கு ஒரு செல்லிங் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி விக்கிறீங்களா, அது இந்த பார்ட். அது புரிஞ்சுதா வைஷா இப்போ? ஆ இப்போ அஸ்வினிக்கு புரிஞ்சுதா இந்த ஃப்ளோ? நல்லா புரிஞ்சுதா அஸ்வினி? இப்போ உங்களுக்கு சம் எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? ப்ராசஸ் காஸ்டிங் ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் கட் பண்ணி கொடுப்பாங்க. பார்க்கலாம் அது எப்படின்னு. அதனால நீங்க அந்த ஜாயிண்ட் ப்ராடக்ட் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் சொல்றேன். அஸ்வினி, அக்ஷயா, ஆயிஷா, மித்ரா புரிஞ்சுதா இந்த ஃப்ளோ? மித்ரா, மித்ரா ஓகே. ஸ்ரேயா, ஸ்ரேயா உனக்கு என்னடா ஸ்வீட் பிடிக்கும்? மில்க் ஸ்வீட் வச்சுக்கோடா. மில்க் ஸ்வீட்டுக்கு வந்து மில்க் இம்பார்ட்டன்ட்ல, அது ஜாயிண்ட். உனக்கு மில்க் ஸ்வீட் வருதுன்றது மெயின் ப்ராடக்ட் உனக்கு தெரியும். அதோட சேர்த்து ஆ, வேற என்ன எடுத்துக்கலாம்? மில்க்ல மில்க் கீர் அப்படின்னு வச்சுக்கோயேன். அதாவது மில்க் கீர் மாதிரி ஒண்ணு வருது, அது பை ப்ராடக்ட். அந்த மில்க் கீர்ல மேல வந்து நீ இந்த பாரிஸ்ல எல்லாம் போடுவாங்களே குங்குமப்பூ, பாதாம், பிஸ்தா டாப்பிங்ஸ் அதெல்லாம் போட்டு சூப்பரா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணி பியூட்டிஃபுல்லா அதை வந்து நீ அந்த பேக் மாதிரி பண்ணி அதுக்கு செல்லிங் பிரைஸ் பண்ணி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுதான் இந்த ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல தான் அது நடக்கும். இந்த பார்ட் ஃபுல்லா போஸ்ட் ஸ்பிளிட் ஆஃப், இது ஃபுல்லா ப்ரீ ஸ்பிளிட் ஆஃப். ஓகேவா? சோ நீங்க இந்த மாதிரி வந்ததுன்னா பின்னாடில இருந்து விஷுவலைஸ் பண்ணிடுவாங்கம்மா. செல்லிங் பிரைஸ் லெஸ் ப்ராஃபிட், காஸ்ட் லெஸ் செப்பரபிள் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஷேர் ஆஃப் ஜாயிண்ட் காஸ்ட். புரிஞ்சுதா ஸ்ரேயா? ஓகே. மித்ரா உங்களுக்கு புரிஞ்சுதா? மித்ரா வாய்ஸ் கேட்கல. ஆ புரிஞ்சுது, இப்பதான் கேட்டுதா. வஷிதா உங்களுக்கு எல்லாம் ரீகலெக்ட் பண்ண முடியுதாடா? சூப்பர். விஜயலட்சுமி உங்களுக்கு ஓகேவாடா? ஏதாவது டவுட் இருக்கா விஜயலட்சுமி? விஜயலட்சுமிக்கு வால்யூம் ப்ராப்ளமா? ஆ புரிஞ்சுதா கண்ணா? சூப்பர் செல்லம். ஓகே. இதுதான் பேசிக் கான்செப்ட். ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ்ல பேசிக் கான்செப்டே இதுதான். இதை நல்லா பாருங்க. இந்த சம் போடுங்க பார்க்கலாம் இப்போ. see இந்த ஃப்ளோ வந்து நீங்க காப்பி பண்ணிட்டு அப்புறம் இந்த சம் போடுங்க.
பேக்லைன் ஸ்டெப் பண்ணோம்னா 1 2 3 4. இந்த fourth ஸ்டெப் தான் உங்களோட ஆன்சர் டோட்டல். this plus this plus this. ஸோ இதுல வந்து ஃபார் 110 ஆஃப் கோலுக்கு இது எல்லாமே அவுட்புட்டா கிடைக்கிறது. அப்போ ஒவ்வொரு அவுட்புட்டுக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ்னு போட்டு அதோட மெட்டீரியல் காஸ்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் இதுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பார்க்கணும். அப்பனா என்ன 56.5 இப்போ 80 40 60 மொத்தமா இல்ல. அப்போ 80ல 71% எவ்வளோ 56.5. அந்த மாதிரி 6% 1% 1% 21% போட்டா டோட்டலா 80. அதே மாதிரி லேபருக்கு எவ்வளோ 40 into 71%, 40 into 6%, 40 into 1%, 40 into 1%, 40 into 21% போட்டா 40. ஓவரேஜ் என்ன அதே மாதிரி 60 into 71%, 60 into 6%, 60 into 1 இதெல்லாம் போட்டானா 60. அப்போ டோட்டலா எவ்வளவு கிடைக்கிறது மொத்தமா எனக்கு இதோட டோட்டல் 180. அதை நான் இந்த பர்சன்டேஜ்ல பிரிக்கிறேன். இருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இந்த சம்ம இந்த சம் டன் இந்த சம் டன். மித்ராக்கு ஏதாவது டவுட் இருக்கா? வஷிதா, அக்ஷயா, மித்ரா, ஆயிஷா, அஸ்வினி, விஜயலட்சுமி, ஸ்ரேயா. ஓகேடா. So joint products are the two or more products separated in a process, each of which has a significant value compared to other. Okay, these are two or more products which are output from of the same processing operation இருக்கலாம். So SEMA official terminology என்ன சொல்றதுன்னா two or more products produced by the same process and is separated in the processing, each having sufficiently high saleable value to merit the recognition as a main product. இதுதான் வந்து joint product ஓட introduction. காமன் இன்புட்ன்றது என்னன்னா ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு இப்போ ரவை கிச்சடி அண்ட் ரவை பாயசத்துக்கு எது காமன் இன்புட் ரவை. அதான் ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் அரைஸ் ஃப்ரம் தி சேம் ரா மெட்டீரியல். சைமல்டேனியஸ் ப்ரொடக்ஷனா என்ன அது வந்து சேம் டைம்ல ப்ரொடியூஸ் ஆகும். ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் அட் தி சேம் டைம் அண்ட் வித்தின் த சேம் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல இதுவாகும். இண்டிபெண்டன்ட் ஈச் ஜாயிண்ட் ப்ராடக்ட் வந்து has its own independent identity and can be sold as a separate and distinct product. Joint products வந்து must be separable from each other. Additionally, each product must be marketable. Common cost of the split off point என்ன சொல்லுவோம் joint cost. அப்போ joint cost தான் any cost whatever is incurred up to split off point is called as joint cost. Any cost which is incurred ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்க்கு அப்புறம் இது பண்றத போஸ்ட் ஸ்பிளிட் ஆஃப் காஸ்ட் இல்ல ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது இந்த பாயிண்ட ஜாயிண்ட் காஸ்ட்னு சொல்லுவோம், இந்த காஸ்ட் ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். கேசலின் டீஸ் there is small example. இதுல பெட்ரோலியம் கேஸ் பார்த்தோம் நம்ம. பை ப்ராடக்ட் இஸ் அவுட்புட் ஆஃப் சம் வேல்யூ ப்ரொடியூஸ் இன்சிடென்ட்லி while manufacturing the main product. ஸோ ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்டோட டிஃபரன்சஸ் பார்த்துக்கோங்க.
காமன் இன்புட்லேருந்து வருது டோர் போர்ட் ப்ராடக்ட்ஸ் ஜாயிண்ட் ப்ராடக்ட். பை ப்ராடக்ட் இருந்து செகண்டரி ப்ராடக்ட். இது ப்ரொடியூஸ் at the சேம் டைம் சேம் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் கன்கரண்ட்லி பட் சேம் ப்ரொடக்ஷன் ப்ராசஸை வந்து ஷேர் பண்ணிக்காது. இண்டிபெண்ட் ஐடென்டிட்டி இருக்கும், இது லெஸர் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். செப்பரபிள் பண்ண முடியும், இதில் வந்து செப்பரபிள் பண்ண முடியாது. ஒன் ப்ராடக்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி அதர், இது வந்து டிபெண்ட் ஆன் த மெயின் ப்ராடக்ட். வஷிதா நீங்க சொன்னீங்கல்ல ஒரு பாயிண்ட், டிபெண்ட், இட் இஸ் டிபெண்ட், தட் இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஓகேவா? ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஆயில் ரிஃபைனிங், கேஸ்லின், டீசல், ஜெட் ஃபியூவல். இதுக்கு சாடஸ்ட் ஃப்ரம் லம்பர் மில்லிங் விச் இஸ் அ பை ப்ராடக்ட். இங்க பாருங்க செல்லம், ரா மெட்டீரியல் உள்ள போடுது, ப்ராசஸ் பண்ண, இதான் ஸ்பிட் ஆஃப் பாயிண்ட். ப்ராடக்ட் ஏ கிடைக்கிறது, பி கிடைக்கிறது, பை ப்ராடக்ட்டும் கிடைக்கிறது. திருப்பி ப்ராசஸ் 2க்கு போறது, ஸ்பிட் ஆஃப் பாயிண்ட், சி கிடைக்கிறது, டி கிடைக்கிறது, ஒய்யும் கிடைக்கிறது. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராசஸ் காஸ்டிங் மிக்ஸ்ட் வித் ஜாயிண்ட் காஸ்ட். ஜாயிண்ட் ப்ராடக்ட்டையும் ப்ராசஸ் காஸ்டிங் மிக்ஸ் பண்ணி ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. நிறைய மெத்தட் இருக்கு, பிசிக்கல் குவான்டிட்டி மெத்தடு, அப்புறம் வந்து ஆவரேஜ் யூனிட் வெயிட்டட் காஸ்ட், அதெல்லாம் நிறைய இருக்கு. இன்கம் ஃப்ரம் த சேல் ஆஃப், இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், சேல்ஸ்லேருந்து காஸ்ட்லேருந்து சேலை மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட்ல அதான் சொல்கிறாங்க. நான் இப்போ காமிச்ச வியூ தான் அது. நெட் ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் தி மேபி டிடக்டட் ஃப்ரம் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி மெயின் ப்ராடக்ட். ஸோ இது 38 முடிச்சிட்டோம். அஸ்வினி ஸ்ரேயா விஜயலக்ஷ்மிக்கு இல்லஸ்ட்ரேஷன் 39 ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஏன்னா நீங்க ஆல்ரெடி அந்த சாப்டர் பார்த்துருக்கீங்கல்ல, ஹோம்ஒர்க் எடுத்துக்காதீங்க கண்ணா, ட்ரையலாக எடுத்துக்கோங்க சரியா? சும்மா ட்ரையலாக கொடுக்குறேன் பாருங்க, சம்ம எப்படி போட முடியுதான்னு பாருங்க. நான் கிளாஸ் நாளைக்கு போடுவேன், பட் தென் 41 சம் பார்க்கலாம். இப்போ நான் வச்சுட்டு இருக்கிற புக்கு ரீசன்ட் புக் தானா? அம்மா கிளாஸ் முடிச்சுட்டு பேசுற மாட்டேன். ஜூலை 2024. இதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணிருக்காங்களா? Chemical X, and in the course of manufacture a byproduct Y is produced, which after a separate process has a commercial value. Following are the information for the month of March. So material, labor, overheads, joint expenses, separate expenses. The output for the month வந்து 150 quintals of X and 50 quintals of Y. Selling price of the product Y வந்து 200 per quintal. Profit வந்து 33 1/3% on cost price. Prepare an account to show. அதாவது எப்படி கொடுத்துருக்கான்னா செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டான், இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்கான், ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டான். என்னெல்லாம் 10,000 மெட்டீரியலோடது, 4,000 2,500 கொடுத்துட்டான். ஸோ டோட்டலாக எவ்வளோ, 16,500 ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ். இதோட டோட்டல் ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ். செப்பரேட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, 2,000 plus 2,000 2,000 plus 2,500 plus 1,400 கொடுத்துட்டான் இதோடது.
இதோட எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 2800 plus 2500 plus 1000 இது கொடுத்துட்டோம். X and Y தானே ப்ராடக்ட். ஸோ 6300 கொடுத்துட்டோம். ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பத்தி கொடுக்கல. இங்க என்ன கொடுத்துருக்கான்? மொத்தமா ஒரு குவிண்டாலுக்கு 200 ரூபாயும். ஒரு குவிண்டாலுக்கு 200 ரூபாய் பர் யூனிட்டும். இல்ல ஆமா, ஒரு செல்லிங் பிரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் வைக்கு வந்து கொடுத்துருக்கான், இதுக்கு கொடுக்கல. அதே மாதிரி இதுக்கும் ப்ராஃபிட் கொடுக்கல. அப்போ யாரு வரீங்க? விஜயலட்சுமி வாங்க. விஜயலட்சுமி, இப்ப இது வந்து 50 குவிண்டால் ஆஃப் வைன்னு சொல்றாங்க கண்ணா. ஒரு குவிண்டால் வந்து ஆமா, ஒரு குவிண்டால் வந்து ஒரு யூனிட் வந்து 200 ரூபாய். 50 குவிண்டால் எவ்வளோடா விஜயலட்சுமி? இப்ப இந்த வியூ புரிஞ்சுதா கண்ணா? நான் அப்டேட் பண்ண வியூ, இந்த டேட்டால இருந்து இந்த வியூ எடுத்துன்னு வந்தது புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? புரிஞ்சுது இல்ல அக்ஷலம்? ஓகே ரைட். இப்போ இந்த வியூ புரிஞ்சாதான் உங்களுக்கு இது பண்ண முடியும். யாருக்காவது இந்த வியூ புரியலன்னா கொஞ்சம் சொல்லுங்களா? ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் பிஃபோர் ஸ்பிட் ஆஃப் பாயிண்ட் போட்டிருக்கேன். ஓகே, அதாவது 16,500. இது ரெண்டுத்தோட எக்ஸ்பென்சஸ் இங்க போட்டிருக்கேன் 5,900 5,900. அப்புறம் 150 குவிண்டால்ஸ் வந்து இவங்க யாரு எக்ஸ் பண்றாங்க. ஓகே, 50 குவிண்டால்ஸ் வந்து ஒய்யோடது. ஓகேவா? அப்போ செல்லிங் பிரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் Y வந்து 200 per quintal செல்லிங் பிரைஸ். 33 1/3% ஆன் காஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஒய்யோடது கொடுத்துருக்கோம். எல்லா ப்ராடக்டோடது, இதோடது எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. சரியா? ஸோ இப்போ இருக்கிறது நம்மளுக்கு என்ன தெரியறத வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். விஜயலட்சுமி இப்போ வாருங்க கண்ணா. இப்போ ஒரு குவிண்டால் வந்து 200 ரூபாடா. அப்ப 50 குவிண்டால் எவ்வளோடா? 10,000 rupees செல்லிங் பிரைஸ். அவன் என்ன சொல்றான்? 33 1/3 ஆன் காஸ்ட் பிரைஸ் சொல்றான் செல்லம். அப்ப எப்படி நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம்? கரெக்ட். அப்பனா என்ன அர்த்தம்னா 100 ரூபாய் ப்ராஃபிட்னா 100 ரூபாய் காஸ்ட்னா ப்ராஃபிட் எவ்வளவு சொல்றோம்? 33 ரூபாய் 33 ரூபாய் 33 பைசா. கரெக்டா? அப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 133 ரூபாய் 33 பைசா. இவன் சொல்றது என்ன? என் காஸ்ட் 100 ரூபாயா இருந்ததுன்னா, காஸ்ட் 100 ரூபாவா இருந்ததுன்னா என் செல்லிங் பிரைஸ் வந்து 133.33. அப்போ என்னோட செல்லிங் பிரைஸா 10,000 ரூபாய் இருந்ததுன்னா என் காஸ்ட் எவ்வளோ? திஸ் இன்டு திஸ் டிவைடட் பை திஸ். அப்போ இதுக்கு இதுக்குமான டிஃபரன்ஸ் தானே ப்ராஃபிட்டா இருக்கணும். ஸோ 2,500 இதான் ப்ராஃபிட். புரிஞ்சுதா? சூப்பர் கண்ணா. இப்ப கண்ணா 100 ரூபாய் ப்ராஃபிட், சாரி 10,000 ரூபாய் வந்து செல்லிங் பிரைஸ், ப்ராஃபிட் 2,000. அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோடா? 7,500. கரெக்டா? இப்ப பாரு செல்லம், 7,500 அவன் காஸ்ட் பிரைஸ் சொல்றான். செப்பரேட் எக்ஸ்பென்சஸ் 1,300 சொல்றான். அப்பனா ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் என்னவாடா இருக்கும்? இல்ல, மொத்த காஸ்ட். டோட்டல் காஸ்ட் இங்க பாரு செல்லம், டோட்டல் காஸ்ட் 7,500 ரூபாடா. ஓகே, செப்பரேட் எக்ஸ்பென்சஸ் வந்து 6,300. அப்போ ஜாயிண்ட் காஸ்ட் என்னவா இருக்கும்? அதோட ரிமைனிங். கரெக்டா? அப்போ என்னோட ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் Y வந்து என்னன்னா 1,200. இப்படி பேக்ல ஏந்து. புரிஞ்சுதா இது ஜெயலட்சுமி? ஓகே, ஸ்ரேயா புரிஞ்சுதா? ஸ்ரேயா, வர்ஷிதா, மித்ரா, அஸ்வினி, வெரி குட். அக்ஷயா, ஆயிஷா. இப்போ இப்போ இந்த பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம் செல்லம். இப்போ இந்த பாட்டுல நல்லா பாத்துக்கோங்க கண்ணவா. ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் அவன் ஆல்ரெடி எவ்வளவு கொடுக்குறான்? எவ்வளவு சொல்றான்? 16,500 சொல்றான்.
அதுல y ஓடது 1200னா x ஓடது என்னவா இருக்கும் ஐஷா? 16,500 minus 1,200 15,300 கரெக்டா? சூப்பர் செல்லம். இப்போ இப்போ நம்மளுக்கு வந்து அவன் என்ன கேக்குறான்னா காஸ்ட் ஆஃப் எக்ஸ் பர் குவிண்டால் என்ன, இதோட காஸ்ட் என்னன்னு கேக்குறான். இந்த அதாவது எக்ஸோட காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ இப்போ கால்குலேட் பண்ணோம்னா இப்போ இது வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டோமா? ஸோ 15,300 ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் எக்ஸ் அது கண்டுபிடிச்சிட்டோம். 5,900 இது கண்டுபிடிச்சிட்டோம். இது ஆல்ரெடி கொடுத்துருக்கான். அப்போ 15,300 பிளஸ் 5,900 எவ்வளோ? 21,200. ஒரே நிமிஷம் செல்லம். ஆமா 21,200. இல்ல இல்ல அவன் வந்து ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் எக்ஸ் கேட்குறான் அவன். ஓகே ஓகே சாரி. சரி ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் எக்ஸ் தான் கேட்குறான். கம்பைன்டு காஸ்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 21,200, ஜாயிண்ட் காஸ்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 15,300. அவ்வளோதான், அதோட முடிச்சிட்டோம். புரிஞ்சுதா உங்களுக்கு அந்த சம்ம? நான் இப்படி போடலடா சொல்லுமா, நான் இப்படி டயக்ராம் வச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு இப்படி போட்டு படிக்கணும்னு படிங்க. எனக்கு என்னமோ டயக்ராம் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா பெட்டரா இருக்கும்ட்டு டயக்ராம் வச்சு சொல்லி கொடுக்குறேன். இதில் ஜாயிண்ட் எக்ஸ்பென்ஸ், ப்ராடக்ட் எக்ஸ், ப்ராடக்ட் ஒய். ஸோ எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இங்கே போட்டுக்கோங்க. எக்ஸோடது 15,300, ஒய்யோடது ஸோ டேலி ஆகிடும். ப்ராடக்ட் எக்ஸோடது எல்லாம் 2,000 தனித்தனியாக இருக்குல்ல, இங்கே 5,900 போட்டுக்கோங்க. ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸும் சேர்த்து, அதாவது இது ரெண்டும் சேர்த்து 21,200 வரும் சொல்லும். ஓகேவா? இது ரெண்டும் சேர்த்து 7,500 அதான் இங்கே போட்டிருக்கோம். அப்போனா நல்லா பார்த்துக்கோங்க. 50 150 குவிண்டாலுக்கு இது ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க கண்ணா. 150 குவிண்டாலுக்கு 21,200னா ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளோடா? சூப்பர் செல்லம். ஒரு குவிண்டாலுக்கு இது ஆல்ரெடி தெரியும் 2,500ன்ட்டு இல்ல. அப்போ ஒரு இதுவும் அதே மாதிரி சொல்றேங்க. 50 குவிண்டாலுக்கு 7,500 செல்லமா. அப்போ ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளோடா ஸ்ரேயா? அவ்வளோதான். இது 150, இது 100, இதுதான் இங்க சொல்லியிருக்கோம். இங்க சொல்லியிருக்கான்டா. புரியுதா கான்செப்ட்? ஃபர்ஸ்ட் இப்படி போனங்க நம்ம 1 2 3 4 5 6 7 8 இதெல்லாம் வந்து நீங்க சீக்வன்ஸ் ஃபாலோ பண்றது, எப்படி அந்த டயக்ராமை ஃபாலோ பண்றதுன்னு சொல்றேன் நான். யாருக்கு இந்த டயக்ராம் இன்னும் கன்ஃபியூஷனா இருக்கு, திருப்பி ஒரு வாட்டி எடுக்கணும், கொஞ்சம் சொல்லுங்களேன். 7 சாரி 8 சொல்லுங்க கண்ணா. எல்லாருக்கும் ஈஸியா இருக்கா? சூப்பர். இப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா டஃபா சம்மும் ஈஸி ஆயிடும். ஓகே ஸோ 41 முடிச்சிட்டோமா? 42 சம் பாருங்க. யாரா பன்னீர் ஜாமுன்னு நம்ம செட்ல? வஷிதா மித்ரா, அக்ஷயா, அக்ஷயா அக்கா பன்னீர் ஜாமுன்னு. ஓகேடா சொல்லுமா. சக்கரை பொங்கல் வஷிதாக்கா, மித்ராக்கா. இல்ல இல்லம்மா, வேற வேற பேட்ச் வேற பேட்ச். ஓகே ரைட். ஸோ நீங்க கூட இப்படி ப்ரிப்பேர் பண்ணி கூட பண்ணலாம் சரியா? இங்க பாருங்க, ரைஸ் ஜாகரி கீ லேபர் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ், அதன் மூலமா யூ கெட் சுகர் பொங்கல், subsequently you get a rice vellai payasam, okay, and I fixing up a profit margin of 10% cost, the 5% of cost, and I'm getting a selling price, I'm selling it. Okay, 40 seconds sum யார் படிக்க சொல்லலாம்? மித்ரா படிங்க மித்ரா.
ஆமாண்டா மித்ரா. சூப்பர். ஒரு மெயின் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஓகேவா? கம்பெனி ப்ராசஸ் வேஸ்டிங் மெட்டீரியல் இன்டு டூ பை ப்ராடக்ட்ஸ் பி அண்ட் சி. ரெண்டு வருது. ஒன்னு ஏ, ஏ பி சி. இப்படிதான் விஷுவலைசேஷன் ஆகுறது. இப்படிதான் நான் விஷுவலைசேஷன் பண்றேன். அதை ப்ரிப்பேர் கம்பேரிட்டிவ் அண்டர் த ரிவர்சல் காஸ்ட் மெத்தட். டோட்டல் காஸ்ட் அப்டுனா இது வரைக்கும் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் 68,000 ரூபாய் ஆகுறது இது. அதுக்கப்புறம் சேல்ஸ் எவ்வளவு பண்றாங்க அவங்க? 1,60,60,000 ரூபாய் இது பண்றாங்க. பிக்கு 16,000, இது வந்து 24,000 பண்றான். இது வந்து பிஏ பொறுத்த வரைக்கும் 20% இது 16,000, 20% 3,200. இதுல 20% வந்து 30% வந்து 72,000. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்றான்? 20% ஆன் சேல் வேல்யூ. அதே 20% ஆன் சேல் வேல்யூ 3,200. இவன் 20% ஆன் சேல் வேல்யூல 4,800 வரும். காஸ்ட் ஆஃப்டர் செப்பரேஷன் என்ன ஆகுறதுன்னா இவன் 4,800 இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இப்ப யாரு? அக்ஷயா, நீங்க ஆரம்பிங்க அக்ஷயா. நான் கேட்கறதுக்கு தான் பதில் சொல்லுங்க சொல்லுங்க. வெறும்னா இப்ப நான் பி ப்ராடக்ட் மட்டும் கேக்குறேன், சரியா? இப்போ சேல்ஸ்ல இருந்து இந்த காஸ்ட் இந்த காஸ்ட் மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது சொல்லுங்க பார்க்கலாம். காஸ்ட் போர் செப்பரேஷன் காஸ்ட் எவ்வளவு? போஸ்ட் செப்பரேஷன் காஸ்ட் வெறும் ப்ராடக்ட் பிக்கு இதுல இருந்து அப்படியே சொல்லுங்க. போஸ்ட் செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? ரிவர்சல் மெத்தட்ல பண்ணோம். செல்லிங் பிரைஸ் அந்த மாதிரி போன சம்ல பண்ணோமே அதே மாதிரி இந்த ஃபிகர் பார்த்துட்டு சொல்லுங்க. எல்லாருமே ரெடியா இருங்கடா. அடுத்த ஸ்டெப் யார வேணா கேட்பேன். பிக்கும் போட்டு வைங்க, சிக்கும் போட்டு வைங்க. இந்த இந்த டயக்ராம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா கண்ணா? எல்லாருக்கும் ஏ மெயின் ப்ராடக்ட், பி பை ப்ராடக்ட், சி பை ப்ராடக்ட். ஸ்பிட் ஆஃப் பாயிண்ட்க்கு முன்னாடி 68,000 ரூபாய் இருக்கு. சரியா? இதுக்கெல்லாம் டேட்டாவை அப்படியே இங்க இருக்கிற டேட்டாவை அப்படியே அப்படியே போட்டிருக்கேன். பெர்சன்டேஜ் ஆன் சேல்ஸ் போட்டு அவ்வளவுதான். இப்போ எந்த டேட்டால இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த டேட்டால இருந்து சம்மா ப்ரொசீட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எனி ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ல வாட் எவர் டேட்டா கிவன் டு யூ அதுல இருந்து யூ ஹேவ் டு ப்ரொசீட் யுவர் ப்ராப்ளம். சரியா? புரியுதா எல்லாருக்கும்? அக்ஷயா எவ்வளோடா வருது போஸ்ட் செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸ்? எப்படிடா? எப்படிடா? ம் 16,000. அப்புறம் 9,000, 12,800 வருது. சரி ஓகே. அஸ்வினி ட்ரை பண்றீங்களா?
போஸ்ட் செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் என்ன சொல்லும்? 9600. 9600 வருதா? அதுலேருந்து திருப்பி செப்பரேட் எக்ஸ்பென்சஸ். 4800. அதாவது இது எப்படி நான் சொல்லணும்னா, இந்த 4800 பிளஸ் 3200 8000 வருது இல்ல செல்லம். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா 8000 வருது. இதுதான் நார்மலா போஸ்ட் செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த செப்பரேஷன் எக்ஸ்பென்சஸையும் இது பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம்ல, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? 4008னா ப்ரீ ஸ்பிளிட் அப் காஸ்ட்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்க, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்க, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்க. அப்போ மிச்சம் இருக்கிற பாயிண்ட் என்ன? இதுதானே. ஸோ ப்ரீ ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்டு பியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ? 4800. புரியுறதா இல்லையாடா அக்ஷயா? அக்ஷயா அது புரியுதா இல்லை? புரியலையா? பேக்லேருந்து வாங்கடா. செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் minus selling and distribution expenses minus separation expenses will give you the pre split of point. அப்பனா B போர்ஷனோட joint expenses கிடைக்கிறது. இப்பவும் புரியலையா அக்ஷயா? இப்ப புரியுதா இல்லையா அக்ஷயா? அஸ்வினி உங்களுக்கு ஜாயிண்ட் அதாவது போஸ்ட் ஸ்பிளிட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ்னா என்னன்னா 4800 3200 தான் போஸ்ட் ஸ்பிளிட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். போஸ்ட் சப் ஸ்பிளிட் ஆஃப் காஸ்ட் என்னன்னா ரெண்டு தான் எடுத்துக்கணும் நம்ம. 4800 3200. அதுல ப்ராஃபிட் எவ்வளோ? 3200. ஓகேவா? இதை தான் நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸோட கால்குலேஷனுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா இந்த சம்ல பேக்வேர்ட்லேருந்து வர்றதுனால அவங்களோட மெயின் கன்சர்ன் என்ன? இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் அந்த ஸ்பிளிட் ஆஃப் அந்த ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்டோட, அதாவது இந்த பை ப்ராடக்டோட ஜாயிண்ட் காஸ்ட் எவ்வளோ கான்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது என்ன பண்ணோம்? 16000 மைனஸ் 3200 மைனஸ் ஒரு 3200 மைனஸ் ஒரு 4800 பண்ணோம்னா 4800 is what? Pre split of cost, which is nothing but joint cost of byproduct B. புரியுதா அக்ஷயா அஸ்வினி? இதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க joint cost 4800. ஓகே அஸ்வினி ஒரே நிமிஷம் செல்லம், ஒரே நிமிஷம். ஸோ அடுத்தது யாரு? ஆயிஷா நீங்க வாங்க செல்லம். இதுல வந்து ப்ரீ ஸ்பிளிட் ஆஃப் காஸ்ட் என்னவா இருக்கும்டா? ப்ரீ ஸ்பிளிட் ஆஃப் காஸ்ட் சேல்ஸ் மைனஸ் கரெக்ட் மைனஸ் ம் குட். ம் 20% எடுத்தானா 4800. ம் ம் அவ்வளோதான்டா. ஓகே அப்பனா இந்த 9600ன்றது வந்து ஜாயிண்ட் காஸ்ட் ஆஃப் பை ப்ராடக்ட் சி. ஓகேவா?
இதுதான் அர்த்தம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஜாயிண்ட் காஸ்ட் ஆஃப் பை ப்ராடக்ட் சி 4200. அப்போ இது ரெண்டுத்தோட ஜாயிண்ட் காஸ்ட் இதுன்னா அப்போ மெயின் ப்ராடக்ட்டோட ஜாயிண்ட் காஸ்ட் என்னவா இருந்திருக்கணும்? மெயின் ப்ராடக்ட்டோட ஜாயிண்ட் காஸ்ட் 68,000. இது ரெண்டுத்தோட ஜாயிண்ட் ப்ரீ ஸ்பிளிட் ஆஃப் காஸ்ட் 9,600. அப்போ ரிமைனிங் 58,400 ப்ராடக்ட் மெயின் ப்ராடக்ட் ஏயோட ஜாயிண்ட் காஸ்ட். புரியுதா? அதான் இங்க 58,400. இது வரைக்கும் யாருக்கா எதற்கா டவுட் இருந்தா சொல்லுங்க செல்லம். ஓகே சூப்பர் சூப்பர் விஷிதா, வெரி குட். அப்போ இங்க பாருங்க, இங்க ஜாயிண்ட் காஸ்ட் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ என்னோட டோட்டலா இப்போ நீங்க இப்போ இதோடது மட்டும் காஸ்ட் போஸ்ட் செப்பரேஷன். ஆமா ஆமா சாரி. அப்போ சம்ல என்ன கொடுத்துருக்கான்? 4,800 4,800 கொடுத்துட்டாங்களா? இப்போ கம்பேரிட்டிவ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சேல்ஸ் எவ்வளோ? 1,64,000. இதோட சேல்ஸ் எவ்வளோ? 16,024,000. ஜாயிண்ட் காஸ்ட் எவ்வளோ? 58,400. அப்புறம் இங்க ஜாயிண்ட் காஸ்ட் வந்து 4,800 4,800. ஓகேவா? அப்ப ரிமைனிங் காஸ்ட் ஆஃப் ஆஃப்டர் செப்பரேஷனும் என்ன கொடுத்துருக்காங்க? 4,800. இங்க 7,200. அப்போ செல்லிங் எக்ஸ்பென்ஸ் எல்லா காஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்கண்ணா. 4,800 4,800 9,600 plus 3,200 is 12,800. இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப selling price minus cost price is equal to profit. Selling price minus cost price is equal to profit. Selling price minus cost price is equal to profit. So total sales 2,04,000 ல cost 1,20,800 போனா என்னோடது 83,200 வரும். இந்த காஸ்ட் இங்கே கூட நீங்க பண்ணிக்கலாம். இந்த காஸ்ட் ஸோ மொத்தமா 58,400 32,200. இது ரெண்டுமே காஸ்ட் கண்ணா. இங்க பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் இந்த செல்லிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் இது பண்ணா 72,800. இங்கேயும் அதே மாதிரி காஸ்ட் மைனஸ் பண்ணிக்கோங்களேன். செல்லிங் பிரைஸ் மைனஸ் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் காஸ்ட் போஸ்ட் செப்பரேஷன் மைனஸ் ஜாயிண்ட் காஸ்ட் போட்டுன்னா சாரி ஒரு நிமிஷம். செல்லிங் பிரைஸ் மைனஸ் 4,800 மைனஸ் 4,800 minus 3,200. 3,200 அதே இங்க போட்டோம்னா 7,200. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது? 83,200. ஸோ இது செல்லிங் எக்ஸ்பென்சஸ், இது என்னோட செப்பரேட் எக்ஸ்பென்சஸ், இது என்னோட ஜாயிண்ட் காஸ்ட். இது பண்ணீங்கன்னா 83,200. யாருக்கு இது புரியல சொல்லுங்களேன், ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சார்ட் போட்டு காமிக்கிறது ஈஸியா இருக்கா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? யாருக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு? ஒருவேளை யாருக்காவது கஷ்டமா இருக்குன்னா நீங்க அந்த இந்த ஆன்சர் படியே போங்க கண்ணா, ப்ராப்ளம் இல்ல. யாரு கஷ்டமா இல்லையோ டயக்ராம் படிப்போங்க. இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் இது டன், இது டன்.
இது டன். ஸோ இன்னைக்கு ஹோம்ஒர்க் வந்து 38, 40, 41, 42 இது மட்டும் ஹோம்ஒர்க். 40, 43 கூட ஆக்சுவலா போடலாம் ஹோம்ஒர்க்கா. அதே மாதிரி தான். நாளைக்கு வந்து அந்த இந்த பாட்டு சொல்லித்தரேன். ஓகேவா? ம். ஓகே செல்லம். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு ஹோம்ஒர்க்கா போட்டுருங்க, நாளைக்கு மற்றது போட்டுடலாம். பட் இதுதான் எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ண வேண்டிய லாஜிக். ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்டுங்க, ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ளீ ஸ்பிளிட் ஆஃப், ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்டுக்கு அடுத்தது இது இருக்கிறது ப்ளூ ஸ்பிளிட் ஆஃப், அந்த மாதிரி பண்ணணும். அவ்வளோதான். சரி. இன்னும் we have 44 sums. Right.